Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. Today class is how to create the sentence from the P form. P form வச்சு எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கிலீஷில் கிராமர் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா P form இல்லாமல் ஒரு சென்டென்ஸை உங்களால் மேக் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் த பேசிக் ஃபார் த லாங்குவேஜ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு இதுதான் என்னது ஒரு பேஸ். இந்த பேஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு பில்டிங்கை பில்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த லாங்குவேஜை நீங்கள் என்னது மேலே எழுப்பி கொண்டு போக முடியாது. ஸோ அப்போ இதுதான் பேஸ் மட்டம். ஓகே, பேஸ் ஃபார்ம். இப்போது இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக நான் இன்னைக்கு பி ஃபார்ம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, பி ஃபார்ம் வச்சு தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோதான் பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும், இல்லை நீங்கள் லென்த்தியான சென்டென்ஸை பேசுகிறதா இருந்தாலும், இந்த ஃபார்ம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ பி ஃபார்ம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இன்னைக்கு நம்ம பி ஃபார்மில் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் இதுலலாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதான் இந்த பி ஃபார்ம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். இது சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். ஐ ஆம் ஹியர், இது பி ஃபார்ம். ஆம்ங்கிறது என்னது, ப்ரெசன்ட் பி ஃபார்ம். இப்போ இங்க ஆமுக்கு பதிலா நீங்க ஆம் போடுறீங்க, பி ஃபார்ம் தானே, அப்போ பிஏ போட்டு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம்ல, எதுக்கு நீங்க ஆம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ ஐ பி ஹியர், நான் இங்க இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பு. அது ஒரு மிஸ்டேக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அப்போ அந்த பிஏ நீங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் நீங்க பி ஃபார்ம்ல உள்ள ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்றீங்க. ஐ ஆம் ஹியர், நான் இருக்கிறேன். இப்போ நீங்க நவ் ஐ ஆம் ஹியர், இப்போ நவ் சேர்த்துட்டீங்க. நவ் ஐ ஆம் ஹியர், நான் இங்க இப்போ இருக்கிறேன். ஓகே, அப்படி சொல்லலாம், நான் இப்போ இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது நவ் ஐ ஆம் ஹியர். இதுவே நீங்க ஐ வாஸ் தேர், ஐ வாஸ் தேர். ஓகே, இதுவும் பி ஃபார்ம் தான். இங்க ஐ பி தேர் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. எப்படி நம்ம இங்க ஆம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இங்க வாஸ். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. நம்ம பி ஃபார்ம்ங்கிறதுனால பீனி யூஸ் பண்ணாம ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க வெர்பை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். அப்போ இங்க நம்ம வாஸ் போடுறோம். ஏன் அப்படின்னா முடிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சி, நான் அங்க இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் தேர், நான் அங்க இருந்தேன். எஸ்டர்டே ஐ வாஸ் தேர் அப்படின்னு எழுதலாம். எஸ்டர்டே ஐ வாஸ் தேர், நேத்து நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் பி ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. பீனு யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலாக பீக்கான என்னது வேர்ப்பை நம்ம யூஸ் பண்றோம். ப்ரெசன்ட் வேர்ப்ல ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்குதா, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குதா, இல்லை ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பி ஃபார்ம்லாம் ஒன்று தான், அந்த காலத்தை குறிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெர்பை மாற்றி எழுதுறோம். இப்போ பி ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பி ஃபார்ம் யூஸ் பண்ணிடுவீங்க. ஆம் இஸ் ஆர் வந்துட்டாலே அது என்னது, ப்ரெசன்ட் பி ஃபார்ம். ஆம் இஸ் ஆர் வந்துட்டாலே அது ப்ரெசன்ட் பி ஃபார்ம். அப்போ பாஸ்ட் பி ஃபார்ம்க்கு என்னது அப்படின்னா வாஸ் வேர். இது தெரியும் எல்லாருக்கும். பாஸ்ட் பி ஃபார்ம்க்கு என்னது வாஸ் வேர். ஃபியூச்சருக்கு என்ன அப்படின்னா will be, shall be அப்படி யூஸ் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட்லி நம்ம will be தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம என்னது shall be யூஸ் பண்ணுவோம். I am a teacher அப்படின்னு சொல்றேன். I am a teacher. I was a student. ஒரு காலத்துல நான் என்ன செஞ்சேன், நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். I was a student, நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். Now I am a teacher அப்படின்னு சொல்ல. Now I am a teacher. இப்போ அதே ஃபியூச்சர்ல சொல்லணும்னா என்ன சொல்றது அப்படின்னா I will be a என்னது, I will be a principal. ஐ வில் பி அ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபியூச்சர்ல ஒரு பிரின்சிபல் ஆகுவேன் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, அப்போ ஒரே சென்டென்ஸ்ல நம்ம 3 டைப், அதாவது 3 காலத்தையும் நம்ம கொண்டு வரலாம். என்னது, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். இப்போ என்ன செஞ்சுக்கிறேன், ஐ ஆம் அ டீச்சர், இப்போ நான் டீச்சரா இருக்கிறேன். ஐ வில் பி a பிரின்சிபல். ஐ வில் பி a பிரின்சிபல், நான் என்னது
ஃபியூச்சர்ல பிரின்சிபலா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரே இதுதான், நான் ஒருத்தவங்க தான், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கும் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா இனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி தான் நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்க இதுல பார்த்திருப்பீங்க ஸ்டூடெண்ட், என்னது டீச்சர், பிரின்சிபல். இந்த லாஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம், ஃபார்ம்னாலே சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு முடிச்சிருவோம். பட் ஆப்ஜெக்ட் தான் எல்லா டயத்துலயும் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொன்றும் அந்த இது வேர்டுக்கு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவுன். ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம், நவுன். நவுன் வந்துருச்சா? ஓகே, நவுன். ஸ்டூடெண்ட்டை நவுன் சொல்லுவோம். அப்போ அட்வெர்ப். அட்வெர்ப்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐ ஆம் ஹியர், ஐ வாஸ் தேர், இந்த மாதிரி சொல்றது தான் என்னது அட்வெர்ப். ஹியர், தேர் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அட்வெர்ப். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னு சொல்லும்போது இப்போ அட்ஜெக்டிவ் ஐ ஆம் a brilliant, வேண்டாம் வேற சென்டென்ஸ் சொல்லலாம். he is smart, அவன் ரொம்ப ஸ்மார்ட். ஓகே, he is smart. அப்ப இந்த ஸ்மார்ட்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா நம்ம சப்ஜெக்டான ஹீயை குறிக்குது. ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்னால என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் நவுன் அண்ட் ப்ரொனவுன். நவுனையும் ப்ரொனவுனையும் அதோட குவாலிட்டியை பத்தி சொல்லும் போது நம்ம இங்க அட்ஜெக்டிவ் சொல்றோம். அப்ப இங்க ஸ்மார்ட்ங்கிறது யாரோட குவாலிட்டியை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஹீங்கிற சப்ஜெக்ட் அவங்களோட குவாலிட்டி, அதாவது நவுனை என்னது ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றதுனால அவங்களோட குவாலிட்டி சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ். அப்ப அட்ஜெக்டிவ் வந்துருது. ப்ரீ ஃபார்ம்ல எதெல்லாம் வந்துருதுன்னு பாருங்க. நவுன் வந்துருது, அட்வெர்ப் வந்துருது, அட்ஜெக்டிவ் வந்துருது. நெக்ஸ்ட் பாருங்க, வெர்ப். வெர்ப்னு கொடுத்துருக்கு. ரெண்டு வெர்ப் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? இது ஈஸி தான். வெர்ப்னா இது என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றோம் இல்லையா, வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். இது வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். இங்க வெர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்ம் தான். பெரும்பாலும் இந்த வெர்ப் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். அப்போ ஐ ஆம் டீச்சிங். ஓகே, நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்ப் 4ன்னு சொல்லுவாங்க. வெர்ப் 4 அது வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஸோ அது வெர்ப் 4 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வெர்ப் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் வெர்ப் என்னது எது வரும் கேட்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வெர்ப் சொல்லிட்டீங்க, அப்ப நெக்ஸ்ட் வெர்ப் என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வெர்ப் எதுல வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டாலே அது பேசிவ் வாய்ஸ்ல தான் வரும். இப்போ இந்த நெக்ஸ்ட் வர்ற வெர்ப் வந்து என்ன வரும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல தான் வரும். ஏன் அப்படின்னா இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு. வந்து வெர்ப் 3ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ என்னது டேக், டுக், டேக்கன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த டேக்கன் வந்து என்ன அப்படின்னா வெர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இனி இந்த இஸ், ஆறு, ஆம் இதெல்லாம் எந்த நவுனுக்கு அடுத்து வரும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம் எக்ஸாம்பிளோட. இப்போ நம்ம பார்க்க போறது பிரசன்ட் ஃபார்ம், பிரசன்ட் பி ஃபார்ம். பிரசன்ட்ல உள்ள பி ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரசன்ட்ல உள்ள பி ஃபார்ம் பார்க்கறோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஐனா ஃபர்ஸ்ட் என்ன? ஐனாலே எல்லாருமே டக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இது என்னது ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ அப்படின்னு வரும்போது அது என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, இப்ப ஐன்னு வந்துட்டாலே அந்த வெர்ப் வந்து என்ன வரும்? ஆம், கரெக்ட். ஐன்னு வந்துட்டாலே அதோட வெர்ப் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆம் தான் வரும். பி, அடுத்தது பி, யூ, தே. இந்த வேர்டெல்லாம் பாருங்க, இந்த மூணு வந்துட்டாலே அதோட வெர்ப் ஃபார்ம் என்ன வரும்? என்னது பி ஆம் அப்படி சொல்லுவோமா? இல்ல. அது மாதிரி யூ ஆம் அப்படி சொல்லுவோமா? கண்டிப்பா இல்ல. தே ஆமும் வராது. அப்போ இங்க என்ன வரும்? வி ஆர், நாங்கள், வி ஆர். அப்போ இதோட ஃபார்ம் வந்து என்ன வரும் அப்படின்னா வெர்ப் ஃபார்ம் ஆர். எதனால இங்க ஆர் வந்திருக்கோம்? இஸ் போட்டிருக்கலாமே, எதுக்காக நீங்க ஆர் போட்டீங்க அப்படின்னு கேட்டா இது எல்லாம் என்ன அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். இது வந்து செகண்ட் பர்சன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. என்னது வி, யூ, தே. இது மூணுமே என்ன அப்படின்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஆனா இது வந்து நீங்க ஒரு ஆளை தானே குறிக்கிறது, அப்புறம் எதுக்கு அது ப்ளூரல் வருது? அது வந்து சிங்குலர் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யூங்கிறது யூனிக்கான ஒன். ஓகே, யூனிக்கான ஒன். இது நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கள மென்ஷன் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ
he, she, it. இது வந்து third person. இங்க third person singular வந்ததுனால நம்ம இங்க என்ன போடுறோம்? is. ஓகே, is போடுறோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் is, am, are எதுக்காக யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே, he, she, it அதாவது third person singular வந்துட்டாலே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா is போடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டா am போடுற மாதிரி, செகண்ட் பர்சன் ப்ளூரல் வந்தா are போடுற மாதிரி, தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா is போடணும். இத வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அந்த வெர்ப் ஃபார்மேஷன் ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையுமே நம்ம கொண்டு வந்து தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் அது என்னென்ன சென்டென்ஸ் நவுன்ல இருக்கா, அட்ஜெக்டிவ்ல இருக்கா, இல்ல அட்வர்ப்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்களும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் இதை நீங்க திரும்ப ரீவைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கிங்ஸ் மாதிரி இல்ல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. I am optimistic. I am optimistic. முதல்ல ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு சொல்லுங்க. இப்ப ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு பேப்பர். இந்த பேப்பர் பாருங்க. உங்களுக்கு இந்த பேப்பர்ல என்ன தெரியுது? பாத்துட்டீங்களா? இந்த பேப்பர்ல என்ன தெரியுது? உங்களுக்கு ஒருவேளை இந்த பேப்பர்ல ஒயிட் கலர் ஃபுல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் ஆப்டிமிஸ்டிக். புரியலையா? அதாவது நெகட்டிவ்லயும் பாசிட்டிவா திங்க் பண்றது, நம்மளுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை கூட பாசிட்டிவா எடுத்துக்கிறது தான் என்னது ஆப்டிமிஸ்டிக். அப்ப பாசிட்டிவா எடுக்கும்போது அப்ப பாசிட்டிவ் விஷயத்தை கூட நெகட்டிவா எடுக்கிறாங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு இந்த பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, நீங்க இந்த ஒயிட் கலர் பேப்பரை தவிர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் தெரிஞ்சிருந்த பேப்பரை தவிர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் பெசிமிஸ்டிக். ஓகேங்களா? அதாவது இவ்வளவு பெரிய பேப்பர் இருக்கு, இவ்வளவு ஒயிட் இருக்குது, இவ்வளவு ஒயிட் எல்லாம் விட்டுட்டு ஒரு டாட்டான உங்களுக்கு இங்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அதுல உள்ள உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான், பாசிட்டிவ் விட்டுட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் தெரியுது. அப்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்த கூட நீங்க நெகட்டிவா பாக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் பெசிமிஸ்டிக். பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னா நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவா பாக்குறது. ஓகேங்களா? பெசிமிஸ்டிக்னா பாசிட்டிவ் விஷயத்த கூட நெகட்டிவா பாக்குறது. அதாவது அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும், இதெல்லாம் என்ன வேலை, இந்த வேலைக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டனா, இவ்வளவு சம்பளம் தான் கிடைக்குதே, இதுக்கு போய் நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கூட நம்ம என்ன செய்வாங்க, அதை வந்து நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. அந்த வேலையை வச்சு நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணி எவ்வளவு மேல போகணும் அப்படிங்கறத யோசிக்கிறவங்க தான் ஆப்டிமிஸ்டிக். I am optimistic. நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்ங்கிறது வந்து பர்சனை குறிக்குது. அப்ப இது வந்து நவுன். இதுல என்ன வந்திருக்குது? நவுன் வந்திருக்குது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் I am optimistic. இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா நவுன் வந்துருச்சு. இப்போ I am here. Okay, I am here. I am here in the recording. I am here அப்படின்னு எழுதலாம். இல்ல I am in the recording theater. நான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கிறேன். இங்க here there மட்டும் தான் எழுதணும் கிடையாது. நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கிறீங்களோ அதை எழுதலாம். அதுக்காக நான் here thereன்னு ஷார்ட்டா கொடுத்திருக்கிறேன். அப்போ in the recording theater, நான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கிறேன். அப்போ இங்க adverb வந்துருச்சு. adjective form வச்சு எப்படி எழுதுறது? இப்போ எல்லாத்துலயுமே ஆம் ஐ ஆம் அதை வச்சு எழுத வேண்டாம், மத்ததை யூஸ் பண்ணலாம். இப்போ we are lost. அவங்க தொலைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? லாஸ்ட், தொலைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த லாஸ்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிங்கிறவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுது, அவங்கள குறிக்குது, அவங்களோட குவாலிட்டி. அதாவது குவாலிட்டினா குவாலிட்டி கிடையாது, அவங்க மிஸ் பண்ணதை சொல்றது. அப்ப இந்த லாஸ்ட்ங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பிஏ மென்ஷன் பண்ணுது. we are lost, அவங்க தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அட்ஜெக்டிவா குறிக்குது. ஓகேங்களா? I am teaching English. நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு எழுதலாம். இல்ல it is raining. it is raining. raining மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஓகே, it is என்னது? it is சாரி, இது அழிஞ்சிருச்சா? it is raining அப்படின்னு எழுதலாம். இது எல்லாமே present tense குறிக்குது. present tenseல உள்ள p form குறிக்குது. இதுதான் past participle வச்சு ஒரு சென்டென்ஸ் பண்ணலாம். surprised.
ஐ ஆம் சர்ப்ரைஸ் டு see you அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் சர்ப்ரைஸ் டு see you. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்றதுக்கும் எனது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். ஓகே, ஐ ஆம் சர்ப்ரைஸ் டு see you. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுதான் ஐ ஆம் சர்ப்ரைஸ் டு see you. அப்போ இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரசன்ட்ல உள்ள பி ஃபார்ம் எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஐ ஆம் அப்படி வச்சு பார்த்தோம். அப்புறம் ஹி, வி ஆர் லாஸ்ட்னு பார்த்தோம். அப்புறம் யூ ஆர் ஜென்யூன் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் ஜென்யூன், நீங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. தே ஆர் பிக், அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இருக்காங்க. தே ஆர் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் ஹன்னிங் பாய் அப்படின்னு சொல்லலாம். இவன் ரொம்ப ஹன்னிங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். she is very clever அப்படி சொல்லலாம். இல்ல she is dancer அப்படின்னு சொல்லலாம். it is raining அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பிரசன்ட் டென்ஸ்ல உள்ள பி ஃபார்மை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அந்த பி ஃபார்மை வச்சு நம்ம இங்க நவுன் வெர்ப் எல்லாத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பி ஃபார்ம். ஒன்ஸ் பாத்துக்கோங்க, ஐ வந்தாலே ஃபர்ஸ்ட் பர்சன் வந்தாலே ஆம் வந்துரும். பி யூ தே அப்படின்ற செகண்ட் பர்சன் வந்தாலே ஆர் வந்துரும். இந்த செகண்ட் பர்சன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான் ஆர் வந்திருக்கு. அப்புறம் ஹி ஷி இட்ங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்கிறதுனாலதான் இங்க இஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பி ஃபார்ம். பாஸ்ட் பி ஃபார்ம்னு வரும்போதே நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ் எங்க யூஸ் பண்ணணும்? பாஸ் வந்து ஐ வந்துட்டா பாஸ் வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்தா பாஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து நம்ம பாஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம போன டைம் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன போட்டோம்? ஆம் போட்டோம். அதே மாதிரி செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கு நம்ம என்ன போட்டோம்? எஸ், என்னது ஆர் போட்டோம். அதே இங்க செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கு நம்ம வேர் போடுவோம். வி யூ தே இந்த மாதிரி வந்துட்டா இங்க நம்ம என்ன போடணும் அப்படின்னா வேர். ஏன்னா இது ப்ளூரல்ல இருக்கு, அதனால நம்ம வேர் போட்டோம். இப்போ அடுத்து அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன போடுறது? ஹி ஷி இட். இதுக்கெல்லாம் என்ன போடுறது? அங்க நம்ம இஸ் போட்டோம், இங்க என்ன போடுறது? இங்க ஒண்ணும் இல்ல, நீங்க பாஸ் தான் போடணும். ஓகே, சிங்குலர் வந்துட்டாலே இங்க பாஸ்ட்ல சிங்குலர் வந்துட்டாலே பாஸ் தான் போடணும். அதுவே பாஸ்ட்ல ப்ளூரல் வந்துட்டா அது வேர் தான் போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிரசன்ட்ல நம்ம இந்த பி ஃபார்ம் வெர்பை வச்சு எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அதே இதுதான் பி ஃபார்ம் வெர்பை நம்ம பாஸ்ட்ல எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஐ வாஸ் என்னது உங்க டீச்சர் போட்ட மாதிரி இங்க ஐ வாஸ் a student. I was a student. நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். இன் வந்து இயர் வந்தா என்னது? இன் வரும். இன் 2008 நான் 2008ல ஸ்டூடெண்டா இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் a student in 2008. நான் 2008ல என்ன செஞ்சேன்? ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றது. அப்போ இது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ நான் ஏற்கனவே என்ன ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறேன். ஆனா இப்ப நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் ஏற்கனவே நான் ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறேன். ஐ வாஸ் a student in 2008. அது மாதிரி வேற என்ன எழுதலாம் அப்படின்னா ஐ வாஸ் a unemployed creature in 2019 அப்படின்னு சொல்லலாம். 2019ல நான் வந்து என்னது unemployed creature அப்படின்னு சொல்லலாம். அன்எம்ப்ளாய்டு கிரியேச்சர்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது, விஐபி மாதிரி. சரியா? வேலை வெட்டி இல்லாதவங்களை தான் என்ன சொல்லுவாங்க? அன்எம்ப்ளாய்டு கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் அ அன்எம்ப்ளாய்டு கிரியேச்சர் இன் 2019. அந்த டயத்துல எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வேலை இல்லாம வெட்டியா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கொரோனா டைம்லயா, அதனால. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்து ஐ வாஸ் தேர். நான் அங்க இருந்தேன். ஐ வாஸ் தேர். இப்ப நீங்க தேர் பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஐ வாஸ் இன் மெரினா பீச். இன் த மெரினா பீச். நான் மெரினா பீச்ல இருந்தேன். ஐ வாஸ் தேர் இன் த மெரினா பீச். நான் மெரினா பீச்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றது. இங்க வந்து நம்ம அங்க போட்டிருந்தோம் இல்லையா, ஹீ தேர் வரும்னு. ஆனா இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா தேர் மட்டும்தான் வரும், ஹீ வராது. நான் அங்க இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஹியர் அப்படின்னு போட்டீங்கனாலே என்னது?
இங்கன்னு வந்துடும். ஓகே, அப்ப ஹியர்ங்கும் போது அது வந்து பிரசன்ட்ல வந்துடும். அப்ப தேர் அப்படின்னு சொல்லும் போதுதான் அது என்னது வாஸ்னா அங்க இருந்தேன். ஐ வாஸ் தேர் இல்ல ஐ வாஸ் இன் த மெரினா பீச், நான் மெரினா பீச்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றது. இப்போ அடுத்தது இது அட்வர்ப் வச்சு பார்த்தாச்சு. அடுத்து அட்ஜெக்டிவ் வச்சு பார்க்கலாம். ஐ வாஸ் அ பிரேவ்னு சொல்லலாம், இல்ல ஐ வாஸ் a ஆக்டிவ் லீடர். ஓகே, ஐ வாஸ் a ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லீடர். I was a active student leader. நான் வந்து என்னது ஒரு ஆக்டிவான ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் ஒரு ஆக்டிவான ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தேன் அப்படின்னு சொல்றது. பட் இப்ப நான் ஆக்டிவா இருக்கேனான்னு எனக்கு தெரியாது. பட் அப்ப வந்து நான் என்னது ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது வந்து என்னது இங்க ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லீடர். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லீடர்னு சொல்றது வந்து யார சொல்றது? ஐங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதனால இது என்னது அட்ஜெக்டிவ், அதாவது குவாலிட்டி ஆஃப் நவுன். நவுன் வந்து குவாலிட்டி, அதாவது அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுது. அது மாதிரி ஐ வாஸ் a active participate in the all kinds of extra curricular activities ன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு முடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா ஐ வாஸ் a active participate in all kinds of extra curricular activities முடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் in the college இல்ல in the school. I was a active participate in all kinds of extra curricular activities in a school இல்ல in the school இல்லாட்டி in the college அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் சொல்லி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஐ வாஸ் a active participant in all kinds of எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் in the school இல்ல in the college அப்படின்னு சொல்லி பிரீஃபாவும் நீங்க எழுதலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து இருக்கு. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் தான். ஓகே, சிம்பிள் தான். இது வந்து எல்லாமே யாரைத்தான் மென்ஷன் பண்ணுது? ஐயத்தான் மென்ஷன் பண்ணுது. இதை வந்து நம்ம ஷார்ட்டா எழுதிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்குது. இப்போ அடுத்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பார்க்கலாம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சொல்லும் போது ஐ எம் ஸ்டடியிங் இன் எம்கே யூனிவர்சிட்டி, அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாமே ஐன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து ஷீ சொல்லிக்கலாம். ஷீ வாஸ் ஸ்டடியிங் She was studying in MK University, Madurai Kamarajar University. She was studying in Madurai Kamarajar University. Verb plus ing. ஓகேங்களா? அப்போ இது வந்து verb ing ஃபார்ம், அதாவது verb 4 ஃபார்ம்ல வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து past participle வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ they were selected. They were selected னா அவங்க எல்லாமே என்னது செலக்ட் ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா they were selected for வாலிபால் டீம். அவங்க எல்லாமே என்ன எதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க? வாலிபால் டீமுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, they were selected for வாலிபால் டீம். அவங்க எல்லாம் வாலிபால் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி they were selected for நேஷனல் வாலிபால் டீம் அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் வாலிபால் டீமுக்கு அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றது. பாஸ்ட் பி ஃபார்ம் நம்ம பார்த்தோம். பாஸ்ட் பி ஃபார்ம்ல ஐ வாஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதுல நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், நவுன், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அண்ட் வெர்ப்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போது இங்க செலக்டட் வந்திருக்கு இல்லையா? இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்த்தோம். பாஸ்ட் சென்டென்ஸ்ல பி ஃபார்ம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பி ஃபார்மை நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஐ பி ஃபியூச்சர்ல வந்து ஐ பி இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ பி வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷால் பி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இங்க வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதிடலாம். யூ, தே, we, she, he, it இந்த மாதிரி எல்லாமே எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா will be யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இவங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம will be தான் யூஸ் பண்ணணுமா, shall be யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யலாம்? இது ரெண்டையுமே
யூஸ் பண்ணலாம். ரெண்டையும் வச்சு தான் சென்டென்ஸை மேக் பண்ணணும். இதுக்கு இது வராது, இதுக்கு இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எதனாலும் வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து will be தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ I will be a director. ஓகே, I will be, நான் வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆக போறேன்? I will be a director. I will be a director. நான் வந்து ஃபியூச்சர்ல டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லலாம். I will be there. நான் அங்க இருப்பேன். ஓகே, நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல I will be என்னது இன் மும்பை, நான் மும்பைல இருப்பேன். ஏன் அப்படின்னா அது அவங்க என்னது டைரக்டர்னால என்னது சினிமா ஷூட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு என்னது சீன் சீக்வன்ஸா இருக்கலாம், இல்ல I will be in மும்பை, இல்ல I will be in என்னது UK, இந்த மாதிரி நம்ம என்னன்னாலும் சொல்லிக்கலாம். இப்போ இங்க வந்து அட்வர்ப் வந்துருச்சு. ஓகேங்களா, நவுன் நம்ம பார்த்தோம், டைரக்டர்ங்கிற நவுன் பார்த்தோம். இப்போ தேர்ங்கிற அட்வர்ப் பார்த்தோம். இல்ல தேர்க்கு பதிலா இன் சைனான்னு கூட பார்க்கலாம். என்னன்னாலும் வருதோ, என்ன வருதோ அது நீங்க போட்டுக்கலாம், சைனா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் I will be a Oscar award. I will be a Oscar டைரக்டர். நான் என்ன செய்வேன்? ஃபியூச்சர்ல ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு ஆஸ்கார் டைரக்டரா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது. I will be a Oscar director. நான் ஒரு பெரிய ஆஸ்கார் டைரக்டரா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது. இங்க இந்த ஆஸ்கார் டைரக்டர் வந்து யார் சொல்றது அப்படின்னா, இங்க ஐய மென்ஷன் பண்ணுது இல்லையா, அட்ஜெக்டிவ் குவாலிட்டி ஆஃப் என்னது, இங்க ஆஸ்கார்ங்கிறது வந்து குவாலிட்டி. ஓகே, அவங்களுடைய ஃபேமஸை குறிக்கிறதுனால இது வந்து அவங்களுடைய குவாலிட்டி. அதனால இங்க ஐயோ வந்து மென்ஷன் பண்றது அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம இங்க ஏற்கனவே பார்த்துக்கோமே, I will be a director பார்த்தோம். I will be a ஃபேமஸ் டைரக்டர். ஃபேமஸ் டைரக்டர் என்னது ஒரு குவாலிட்டியை தான் சொல்றது. ஸோ நீங்க இங்க வந்து என்னது டைரக்டர் மட்டும் போட்டா போதும். பட் இங்க ஃபேமஸ்னு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ஆஸ்கார் டைரக்டர்னு போட்டுக்கலாம். இப்போ verb plus ing பார்க்கலாம். verb plus ingங்கும் போது I will be directing. I will be directing, நான் நிறைய என்னது டைரக்ட் பண்ணணும். I will be directing many popular movies. நிறைய பாப்புலர் மூவிஸ் எல்லாம் நான் என்ன செய்யணும்? டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. I will be directing many popular movies அப்படின்னு சொல்றது. ஓகே, இங்க வந்து verb plus ing வந்துருச்சு. அடுத்து past participle. past participle போது I will be praised. I will be praised by my fans. இங்க I will be praised-ங்கிறது வந்து என்ன அப்படின்னா past participle. அப்ப past participle இங்க மென்ஷன் பண்றதுனால praised வந்து என்ன அப்படின்னா இது வந்து past participle குறிக்குது. அது மட்டும் இல்லாம by my fans அப்படிங்கும்போது இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா passive voice மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ ஃபியூச்சர்ல உள்ள சென்டென்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ஐ பி வந்தாலே ஷால் பி இந்த இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்து ஐ பி வந்துட்டா நம்ம ஷால் மட்டும் போட மாட்டோம், வில் பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபியூச்சர்ல உள்ள பி ஃபார்ம் சென்டென்ஸை நம்ம பார்த்தோம். எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். இந்த இதை பாருங்க, இந்த ஃபார்முலாஸ் பாருங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஐ வந்துட்டாலே இது எல்லாமே என்ன அப்படின்னா present form. ஓகேங்களா, am, are, is இதெல்லாமே present form. அப்போ ஐ வந்துருச்சு. ஓகே, ஐ வந்துட்டாலே present formல என்ன வரும்? am வரும். அதுவே past formல was வரும். ஓகே, I am என்னது teacher, I was a student. ஓகே, I will be a director, இல்ல I will be a என்னது principal, அந்த மாதிரி எழுதலாம். அப்போ இங்க வந்து I am வந்துருச்சு. I வந்துட்டாலே am வரும், I வந்தா was வரும், இங்க will be இது வரும். we, you, they, அதாவது இங்க first person வந்திருக்கு. இந்த first person வரும்போது am வரும், pastல was வரும். ஓகேங்களா, அதுவே செகண்ட் பர்சன் மென்ஷன் பண்ணும்போது பிரசன்ட்ல என்ன வரும்? ஆர். ஏன்னா அது ப்ளூரல்ல இருக்கிறதுனால. அதே தான் ப்ளூரல் இருக்கிறதுனால இங்க என்னது வருது? வேர். பாஸ்ட்ல வந்து வேர் வருது. ஓகே, அது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து என்னது? வில் பி, ஷால் பி. இது யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் பர்சன். இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்கிறதுனால நம்ம இஸ் போட்டோம். அதே மாதிரிதான் இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்கிறதுனாலதான் பாஸ் போட்டோம்.
ஓகே, அது இது வந்து நம்ம will be shall be இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இதுல வந்து பிரசன்ட்ல உள்ள பி ஃபார்ம் பாருங்க, am is are இது பிரசன்ட்ல உள்ள பி ஃபார்ம். அது மாதிரி பாஸ்ட்ல உள்ள பி ஃபார்ம் பாருங்க was were. இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துட்டா was மட்டும் வரும். அப்போ ஃபியூச்சர் வந்து will be shall be யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ விஜய் was acting in movies. விஜய் வந்து என்ன செஞ்சாரு, மூவிஸ்ல நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இப்ப ஆக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. விஜய் வாஸ் என்னது ஆக்டிங் இன் மூவிஸ், பட் நவ் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய் வாஸ் ஆக்டிங் இன் மூவிஸ். விஜய் வந்து என்னது மூவில ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றது. ஆக்டிங் இன் என்னது மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பட் he is focusing in politics. He is focusing in politics. இப்போ அவருடைய ஃபோக்கஸிங் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, பட் இப்ப அவருடைய ஃபோக்கஸிங் வந்து என்னது பாலிடிக்ஸ்ல இருக்கு. அப்போ இதுல வந்து உங்களுக்கு பாருங்க இது வந்து பாஸ்ட்ல வந்துருச்சு. ஓகே, நல்லா பாருங்க, he is focusing in politics. ஓகே, பாலிடிக்ஸ்ல என்னது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்டிங் இன் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஃபியூச்சர்ல நடக்கிறது, அது நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம். ஓகே, அப்போ he was இல்லாட்டி விஜய் வா சரி. அப்போ ஃபியூச்சர்ல நடக்கிறதுன்னு நம்ம சொல்லும் போது என்னது he will be a CM அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தானே சொல்லிட்டு போவோம், அவர் ஆறு அது ரெண்டாவது. இப்ப நம்ம சொல்லிக்க வேண்டியதான் he will be a என்னது CM. ஓகே, சிஎம்மா கூட ஆகலாம். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸிங் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அவர் வந்து he will be a என்னது CM. மேக்சிமம் அவர் வந்து என்ன ஆகலாம், ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது CM, அவர் வந்து ஃபியூச்சர்ல சிஎம்மா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றது. he will be a CM. அப்போ விஜய் வாஸ் ஆக்டிங். இது வந்து உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்காக நான் சொல்றேன். மொத்தமா எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பாஸ்ட்ல எப்படி பண்றது, ஃபியூச்சர்ல எப்படி பண்றது, பிரசன்ட்ல எப்படி சொல்றதுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகேங்களா, விஜய் இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப என்ன செய்யறாரு, he was focusing in politics. இப்போ வந்து அவர் ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவர் நிக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறதுனாலதான் இது சொல்றேன். ஓகே, he is focusing in politics. இப்போ அவர் பாலிடிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா விஜய் வாஸ் ஆக்டிங் இன் மூவிஸ். அவர் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஃபியூச்சர்ல he will be a CM. மேபி அவர் வந்து என்ன செய்யலாம், சிஎம்மா கூட ஆகலாம். he will be a CM. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்லயே உங்களுக்கு டோட்டலா எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இதுல எல்லாம் பாருங்க ஆக்டிங் வந்துருச்சு. ஓகே, இது எதுல இருக்கு, இந்த ஆக்டிங் சென்டென்ஸ் வந்து நவுன் வெர்ப் நம்ம பார்த்தோம் இல்லையா, நவுன் பார்த்தோம், வெர்ப் பார்த்தோம், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ விஜய் வாஸ் ஆக்டிங் இன் மூவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படிங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் மோர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.